நாம் கேட்கிற கேள்விகளுக்கு விடை தரும் ஒரு இயந்திரம், நம்மை விட வேகமாக சிந்திக்கும் கணினி. ஆனால் அது நியாயமானதா? செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது உண்மையில் புத்திசாலிதானா? அல்லது மனிதர்களின் மறைந்திருக்கும் பாரபட்சங்களை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியா? செயற்கை நுண்ணறிவின் அல்காரிதம் யாரின் தரவால், அதாவது டேட்டாவால் பயிற்சி பெற்றது? யாரின் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டது? அதில் உள்ள ஒருதலைபட்ச சார்பு, பயஸ், சரியானதுதானா? நாம் உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு வெளிப்புறத்தை மட்டுமே பார்க்கிறதா, அல்லது நியாயம், கருணை, மனித மரியாதை போன்ற ஆழமான மதிப்பீடுகளையும் கருத்தில் கொள்ளுமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி 1 சாமுவேல் 16. சாமுவேல் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். எலியா என்பது மூத்த மகன். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதன் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கிறார், ஆனால் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். சாமுவேல் ஈசாயின் ஒவ்வொரு மகன்களையும் தன் முன்பாக கடந்து போக செய்தார். அவர்கள் உயரமான வலுவான ஒருவரை தேர்ந்தெடுக்க நினைத்தார். ஆனால் கடவுள் வலுவற்ற, எல்லாருக்கும் கடையவனான, ஆடு மேய்க்கின்ற தாவீதையே தேர்ந்தெடுத்தார். ஒருவர் மற்றவரை பற்றிய முன்சார்பு எண்ணங்கள், அதாவது பயஸ் என்பது ஒருவரின் நன்மை தன்மையை அறிய விடாமல் செய்கிறது. சமூகங்களில் பிரதிபலிக்கும் இத்தகைய மனப்பாங்கு இன்று செயற்கை நுண்ணறிவு தளங்களிலும் பரவலாக காண கிடைக்கிறது. இதனால் பல்வேறு குழப்பங்களும் தாக்கங்களும் பிளவுகளும் சமூகத்தில் ஏற்படுகின்றன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இன்னும் முழுமையடையாத நிலையிலேயே மக்கள் பயன்பாட்டிற்கு வந்ததால் பல சிக்கல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. பெரும்பாலான செயற்கை நுண்ணறிவு மென்பொருட்கள் அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளிலே மிகுந்து கிடக்கும் தரவுகளை கொண்டே பயிற்சி அளிக்கப்படுகின்றன. எனவே இயல்பாகவே அவற்றில் அந்நாட்டு மொழிகள், கலாச்சாரம், ஆளுமைகள், கருத்தியல்கள் மிகுந்து காணப்படும். இந்தியா போன்ற நாடுகளின் தரவுகள் அதில் அதிகம் இடம்பெறவில்லை என்பதனாலேயே இதனை பிரதிநித்துவ சார்பு, ரெப்ரசன்டேஷன் பயஸ் என்கிறோம். பல நேரங்களில் செயற்கை நுண்ணறிவை வடிவமைக்கின்ற நிறுவனங்கள் சமூகத்தை அதன் சிந்தனை திறனை மடைமாற்றம் செய்திட அதன் அல்காரித செயல்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதனால் நாம் எதை பார்க்க வேண்டும், என்ன சிந்திக்க வேண்டும், யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும், என்ன வாங்க வேண்டும் என்பன போன்ற முடிவுகளை எடுக்க நாம் மறைமுகமாக நிர்பந்தப்படுத்தப்படுகிறோம். இதனை அல்காரித சார்பு, அதாவது அல்காரிதமிக் பயஸ் என்கின்றனர். இத்தகைய அணுகுமுறை மனிதர்களிடையே பாகுபாடுகளையும் பிரிவினைகளையுமே விளைவிக்கின்றன. இதனால் செயற்கை நுண்ணறிவின் சோசியல் இன்ஜினியரிங் செயல்பாடு நம்மை ஆளுமை செய்து நம் முடிவெடுக்கும் திறனை கட்டுப்படுத்துகிறது. செயற்கை நுண்ணறிவு முன்சார்பு தன்மையற்ற தளங்களாக இருப்பதை அரசுகளும் பெரும் நிறுவனங்களும் உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு மருத்துவரின் படத்தை உருவாக்கு என்று சொன்னால் எப்போதும் ஆண்களின் படங்களையே காட்டினால், அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தவரை மட்டுமே காட்டினால் அது பிரதிநித்துவ சார்பு என்று சொல்லப்படும். எனவே இத்தகைய சார்பு நிலையிலிருந்து பயனர்கள், அதாவது பயன்படுத்துகிறவர்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும். AI எந்த தரவுகளை கொண்டு பயிற்சி பெறுகிறது என்பதை அறிய முயல வேண்டும். ஒரு AI ஏன் இந்த முடிவை எடுத்தது என்பதற்கான காரணங்கள் விளக்கப்பட வேண்டும். இதை எக்ஸ்பிளைனபிள் AI என்கின்றார்கள். AI வழங்கும் முடிவுகளில் ஏதேனும் முரண்பாடுகள் இருக்கிறதா என்பதை அரசு தணிக்கை செய்ய வேண்டும். சாமுவேல் ஈசாயினுடைய மகன்களில் வலிமையானவரை திருப்பொழிவு செய்ய நினைத்தார். அது சாமுவேலின் ஒரு சார்பு பார்வை. ஆனால் கடவுள் எளியவரான தாவீதை வலிமை மிக்கவராக மாற்றினார். செயற்கை நுண்ணறிவு சாமுவேலின் பார்வையை போல பெரும் தரவுகளை, அதாவது வலிமையான அல்லது அளவிற்கு அதிகமாக கிடைக்கின்ற தரவுகளை அடிப்படையாக கொண்டே இயங்குகிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். இவ்வகை தரவுகள் முன்சார்புடையதாக, அதாவது ஒரு மொழிக்கோ, ஒரு பாலினத்திற்கோ, ஒரு இனத்திற்கோ, ஒரு நாட்டிற்கோ அல்லது ஒரு சமயத்திற்கோ அதிக முக்கியத்துவம் தருவதாக இருக்குமாயின் அது கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டும்.
இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.